ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரி டேட் நெருங்க உங்களுடைய மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை பற்றி ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு தெரியும், பட் ஆப்ஷன் பையர்ஸுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களோட ரிஸ்க் வந்து அவங்க பே பண்ணுற அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டோட போயிடும். பட் செல்லர்ஸுக்கு வந்து அப்படி கிடையாது. ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து ரிஸ்க் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். அதனால் எக்ஸ்சேஞ்சும் சரி, ப்ரோக்கரேஜ் கம்பெனிகளும் சரி, அவங்க வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இந்த மார்ஜின் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஏன்னா ஒருவேளை ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அதிகப்படியான லாஸ் வந்துடுச்சுன்னா அதை வந்து அந்த அந்த ஆப்ஷன் செல்லரால் பே பண்ண முடியலன்னா இது வந்து நமக்கு ப்ரோக்கரேஜ் கம்பெனிங்க தான் பிரச்சனையாக போய் முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சேஃபாக அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு மார்ஜின் அமௌண்ட்டை, அந்த ரிக்வயர்ட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு எக்ஸ்பிரி டே நெருங்கும் போது நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம செல் பண்ண அந்த ஆப்ஷன் வந்து ஸ்கொயர் அப் ஆகாமல் இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு பெனால்ட்டியும் வரும். ஏன்னா மார்ஜின் ஷார்ட் ஃபால் ஆகும். அதனால் பெனால்ட்டியும் ஒரு சைடில் வரும், ஆட்டோ ஸ்கொயர் அப் ஆகும், அதுக்கும் நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். இது எல்லாமே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கு. சரி, இந்த பிரச்சனையை தெளிவாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து இண்டெக்ஸில் செல் பண்ணுறது, ஓகேவா? அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஏன்னா இண்டெக்ஸ் எல்லாமே வந்து இப்போ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் இது எல்லாமே வந்து கேஷ் செட்டில்டு. நம்ம டெலிவரி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, கேஷ் செட்டில்டாக இருக்கும். பட் நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஆப்ஷன் செல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு டெலிவரி எடுக்கிற மாதிரியோ இல்லை டெலிவரி கொடுக்குற மாதிரியோ இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து ஆப்ஷனை செல் பண்ணும்போது நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பார்த்துடலாம். நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் வந்து எக்ஸ்பிரி வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து வேலைக்கிழமை, கடைசி வேலைக்கிழமை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரி டேட்டாக இருக்கும், ஓகேவா? வீக்லி எக்ஸ்பிரிலாம் நமக்கு ஸ்டாக்ஸில் கிடையாது. ஸோ நமக்கு வந்து கடைசி வேலைக்கிழமை வந்து இருக்கும். இதுலேருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடிலேருந்தே நம்மளுக்கு வந்து மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை வேலைக்கிழமை வந்து ஒரு கவர்மெண்ட் லீவாக இருந்துச்சுன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் பண்ணாத டேவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிரி வந்து புதன்கிழமையிலே நடக்கும். ஸோ அப்போ புதன்கிழமையிலே நடக்கிறதுனா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்தே நம்மளுக்கு மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வேலைக்கிழமை நடக்குதுன்னே வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எக்ஸ்பிரி. அப்போ திங்கக்கிழமை அன்றைக்கி என்ன நடக்கும்னா 10% வந்து அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்டோட வேல்யூலேருந்து ஒரு 10% வந்து நம்மளுக்கு மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி 25% இன்க்ரீஸ் ஆகும், புதன்கிழமை அன்றைக்கி 45% இன்க்ரீஸ் ஆகும், வேலைக்கிழமை எக்ஸ்பிரி டே அன்னைக்கு 70% 100% இன்க்ரீஸ் ஆகும். நம்ம செல் பண்ண அந்த அந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஐடிஎம்மாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 100% வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதுவே ஐடிஎம் இல்லாமல் ஒரு ஓடிஎம்மாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 70% வரைக்கும் நம்மளுடைய மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஒவ்வொரு புரோக்கர் கம்பெனிகளும் கொஞ்சம் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்படி தான் இது நடக்குது, ஓகேவா? இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கம்மியான வேலை அமௌண்ட்டில் வச்சு நீங்கள் செல் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு 50,000 இருந்தாலே உங்களால் செல் பண்ண முடியும். நிறைய பேர் கம்மியான அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு செல் பண்ணிடுவாங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போய் செல் பண்ணிடுவாங்க. அப்படி செல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, கடைசியாக அந்த எக்ஸ்பிரி டேட் நெருங்கும் போது இன்க்ரீஸ் ஆகிடும். இதனால் அவங்களுக்கு தேவையில்லாத பெனால்ட்டி வரும், ஆட்டோ ஸ்கொயர் அப் ஆகிறதால சார்ஜஸ் வரும், மார்ஜின் கால்ஸ் வரும். ப்ரோக்கர் கம்பெனிங்க வந்து மெயில் அனுப்பிச்சிருவாங்க, உங்களுக்கு மார்ஜின் ஷார்ட் ஃபால் ஆகுது, நீங்கள் வந்து பே பண்ணுங்கள், பே அமௌண்ட் வந்து ஃபுல் பண்ணுங்கள், ப்ரோக்கரேஜ் இதில் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி நம்ம போட முடியல, நம்ம சிச்சுவேஷன் பண்ண முடியலன்னா நமக்கு அதுக்கான பெனால்ட்டியும் வரது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே தவிர்க்கணும்னா அதுக்கு சில வழிகள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இது இண்டெக்ஸில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பெரிய அளவில் இஷ்யூஸ் வராது. எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும் தான் உங்களுக்கு இஷ்யூ வரும். என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து எக்ஸ்பிரி டேக்கு முன்னாடி ஒரு பேங்க் நிஃப்டினே வச்சுக்கோங்களேன், ஒரு 1 லட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பிரி டே அன்னைக்கு அது 2 லட்சமாவோ 2.5 லட்சமாவோ மாறிடும், ஓகேவா? அவ்வளோதான் விஷயம் வரும். அந்த ஒரு வேளை அந்த 2 லட்சத்தை உங்களால் அக்கௌண்ட்டில் வைக்க முடியலன்னா, மார்ஜினை வைக்க முடியலன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆகிடும். இல்லை மார்ஜின் ஷார்ட் ஃபால் ஆகிடுச்சுன்னா அதுக்கான ஏதாவது பெனால்ட்டி அமௌண்ட் அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி வாங்கிச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகிடும், சரியா? இதுதான் நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை. ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு இருக்க பிரச்சனை இதுதான். இதை ஓவர் கம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியாக உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லிமிட்டட் ரிஸ்க் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் வந்து குறைக்காது. எந்த ஸ்ட்ராட்டஜியில் லிமிட்டட் ரிஸ்க் இருக்கோ, இப்போ நம்ம பிளே லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதில் சில ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து லிமிட்டட் ரிஸ்க்கோடு இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த மார்ஜின் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் சின்ன மார்ஜின் அமௌண்ட்டை வச்சே அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சேஃபாக நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸ்டாக்ஸ்லையும் ப்ளே பண்ண முடியும், அதே மாதிரி இது இண்டெக்ஸ்லையும் நீங்கள் ப்ளே பண்ணலாம்.
இப்போ ஸ்டாக்ஸில் போய் நம்ம பண்ணும்போது கம்பல்சரி நம்ம டெலிவரி எடுக்கணும் இல்லை டெலிவரி கொடுக்கணும்னா கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போனீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போயிட்டு நீங்கள் செல்லோ 2 சைடும் எந்த சைடாக இருந்தோ, கால் சைடாக இருந்தாலும் சரி புட் சைடாக இருந்தாலும் சரி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் டெலிவரி எடுக்கிற மாதிரி ஆகிடும், இல்லை டெலிவரி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு போனீங்கன்னா அப்படி ஆகாது. ஒருவேளை நீங்கள் விற்ற அந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஐடிஎம்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3:30 மணிக்கு முன்னாடியே அதை நீங்கள் ஸ்கொயராக பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடலாம். நீங்கள் டெலிவரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன லாஸ் வந்தாலும் அதோட நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினீங்கன்னா, அதுவும் ரிஸ்க் லிமிட்டடாக இருக்க ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினீங்கன்னா இந்த மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிடும், நம்ம என்ன பண்ணுறது திங்க் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லிமிட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணும்போது பேஸ்கெட் ஆர்டராக ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போடுறீங்கன்னா, இது தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. தனித்தனியாக பை பண்ணுவாங்க, தனித்தனியாக செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா அதுலேயும் சில ரிஸ்க் இருக்குது. அதை வந்து தனி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று ஒரு வீடியோ நான் அதுக்காக மேக் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் பேஸ்கெட் ஆர்டராக போடுங்க. அதேமாதிரி எக்ஸீட் ஆகும்போது ரெண்டுமே அந்த 2 லெக் இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு வந்து ஆப்ஷனை பை பண்ணியிருப்போம், செல் பண்ணியிருப்போம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜியை நம்ம போடும்போது பை செல் ரெண்டுமே இருக்கும், லிமிட்டட் ரிஸ்கில் எல்லாத்துலேயுமே. அப்படி இருக்கும்போது 2 சேர்த்து ஒரே நேரத்தில் எக்ஸிட் ஆகுங்க. வாங்கும் போது 2 சேர்த்து ஒரே நேரத்தில் பை பண்ணுங்க. பை செல் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு முழு பலனை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது விஷயம் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரியான விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டேக் கேர், பை பை.